2026 தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமையும் என ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருக்கும் நிலையில் அவர் கூறியது சரியே என ராமதாஸ், பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் ஆதரித்துள்ளனர். அதே சமயம் அமித்ஷா பேச்சு தொடர்பாக அதிமுகவின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்த வேண்டும் என திமுக கூட்டணி தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கூட்டணி ஆட்சி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது நீங்க எடப்பாடி தான் தெரியும். என்ன சொல்றாங்க? ஆமா, எடப்பாடி எங்க? எடப்பாடி கேட்டீங்களா? திரும்பவும் ரீட்ரேட்டட். இது வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி ஆட்சிங்கிறாரு. அப்ப அதிகாரத்தில் பங்கு உண்டான்னு கேட்டீங்க நீங்க போய். யார்? எடப்பாடி பழனிசாமி. அது என்ன சொன்னாரு? திரும்ப அவர் லோக்கல் பாஷையில் திரும்ப கூட இல்லை, திரும்ப அந்த கேள்விக்கு ஏன் வரீங்கன்னாரு. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், திரும்ப பழனிசாமிட்டே போய் கேளுங்க. திருப்பி கேளுங்க. ஐயா நீங்கள் என்ன ஐயா அப்படி சொன்னீங்களா? திருப்பி அவரே சொல்லிட்டு போகிறாங்க, நீங்கள் என்ன பண்ணின்னு கேளுங்க. ஐயா, அமித்ஷா வந்து இன்னைக்கு வந்து மதுரையில் வந்திருக்காரு. வந்து அதிமுக தலைமையில் ஆட்சி, பாஜகவும் அதிமுக கூட்டணி ஆட்சி தான், தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காரு. சரியாக தான் சொல்லியிருக்காரு. பாஜகவுடன் கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. இதுதான் இது தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்ந்து வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. அவர் சொன்னது முதல்ல சொன்னது சரி. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மக்களின் பேராதரவோடு மாபெரும் வெற்றியை பெறும். அதில் எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லை. அமித்ஷா அவர்கள் மட்டும்தான் திரும்ப சொல்கிறார், அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும், கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று. இதுவரையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி ஆட்சி குறித்து எந்த கருத்தும் சொல்லவில்லை. அதிமுகவுக்கு கூட்டணி ஆட்சியிலே உடன்பாடு உண்டா இல்லையா என்பதை முதலில் அவர் வெளிப்படையாக அறிவிக்கட்டும், அதன் பின்னர் கருத்து சொல்லலாம். அப்படி வந்தா நல்லது தாங்க. கூட்டணி ஆட்சி வந்தா ரொம்ப நல்லது தாங்க, தப்பு ஒண்ணும் கிடையாது. மொத்த பவரும் மொத்த அதிகாரமும் ஒரே கரங்களில் இருப்பதை விட கூட்டணி ஆட்சி என்பது நல்ல விஷயம். மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணலாம். தப்பே அப்படியே ஆளுங்கட்சியே தவறு செய்தாலும் சுட்டி காட்டலாம். நிறைய நல்ல விஷயங்கள் அதுல இருக்கு. சாத்தியம் இருக்குங்க. 2026 அதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.